இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். மேடம் பாருங்கள், நான் வெங்காயம் தக்காளி அரிஞ்சு எல்லாத்தையும் வதக்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் அது தேங்காய் திருவி வச்சுருந்தேன் சட்னிக்காக. அதை எடுத்து ஆட்டையை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. அதை அவளை ஒம்பளுத்துட்டு இருந்தேன். அவளை உட்கார வச்சுட்டு தான் இன்றைக்கி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவள் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தானா எனக்கு டைம் போகிறதே தெரியாது. அதனால் அவளை உட்கார வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி, உங்களுக்கு கம்பு மாவு எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ கம்பு மாவில் புள்ளியாக இருந்துச்சு. புள்ளியாக இருக்கும். என்னடா ஏதோ டவுட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அதை சளிச்சிட்டு யூஸ் பண்ணேன். ஆனால் ஒன்றும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் சளிச்சிட்டு இப்படியே நாளைக்கு காலை குடிக்கிறதுக்காக கம்பங்கூழும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு பக்கம். இப்போ ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் சட்னி அரைச்சிட்டு இருந்தேன். சட்னி ரெசிபி என்னென்னா, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி ஃபஸ்ட்டு அதை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் போட்டு கடைசியில் வதக்கி விட்டு அரைச்சிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். அதை தாளிச்சு விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பாப்பாவுக்கு கொஞ்சம் மெது தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கு ரோஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். தம்பிக்கு மதியானம் பண்ண சாப்பாடு ஹீட் பண்ணி கொடுத்தாச்சு.